தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அன்பார்ந்தவர்களே, ஒரு 21 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பிஹெச்டி வைவா ஒரு வாரத்தில் நடக்க போகுது அப்படின்னு இருந்த சமயத்தில் என்னுடைய ஜாப் ஆஃபர் இம்பீரியல் காலேஜிலேருந்து வந்துச்சு. அது வந்ததை உடனே என்னுடைய பிஹெச்டி அட்வைசர் என்ன சொன்னார்னா, இந்த ஆஃபர் வந்திருக்கு, ஆனால் ரொம்ப அவசரப்பட்டு இதை ஏற்றுக்க வேண்டாம், ஒரு வாரம் 2 வாரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுடைய சம்மதத்தை கொடுங்க அப்படின்னார். ஏன்னா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் பேரம் பேசலாம், இன்னும் நல்ல ஸ்டார்ட் அப் பேக்கேஜ், நல்ல சேலரி, ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபண்ட்ஸு, நல்ல லேபு, அதெல்லாம் கேட்க முடியும் அப்படின்றதுனால அவர் அப்படி சொன்னார். ஆனால் நான் 2 வாரம்லாம் வெயிட் பண்ணல. அவர் சொன்ன மாதிரி 1-2 நாள்லேயே என்னுடைய சம்மதத்தை தெரிவிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் கரெக்டு, என்னுடைய நோக்கத்துக்கு இதுதான் கரெக்டான ஆஃபர் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் உடனே அவசரப்பட்டு ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி நற்செய்தியில் ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஆஃபர் வருது. இந்த மக்களுடைய அரசராக இருப்பதற்கு அவர் அற்புதமாக 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 ஆண்களுக்கும் அதே போன்ற பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வயிறார உணவு கொடுக்குறார். எஞ்சி இருக்கும் கூடைகளும் இருக்கின்றன. இதை பார்த்த உடனே மக்கள் இவர் தான் மெஸ்ஸியா என்பதை உணர்ந்தவர்களாக, அது மட்டும் இல்லாமல் இவரை நம்ம அரசராக இருந்தால் இவர் நம்மக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குவார், நம்ம தேவைகள் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட வரி போட்டு பிடுங்காமல் நம்ம நல்லா பார்த்துக்குவார், ஆகவே இவர் தான் நமக்கு அரசராக வேணும் அப்படின்னு அவங்க நிர்ணயித்து இவர் அரசராக விரும்புகிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, ஓடி போய்ட்றாரு. அங்கேருந்து அவங்க கொடுக்குற அந்த நல்ல பதவியை, பொறுப்பை அவர் ஏற்றுக்க ஆர்வம்லாம் காட்டாமல் ஓடி போய்ட்றார். இதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா, அது கடவுளுடைய சித்தம் இல்லை என்பது இவருக்கு தெரியும். கடவுளுடைய சித்தம் அது அப்படின்னு தெரிஞ்சாலும், ஐயோ நான் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு இந்த பொறுப்பெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னால் அது போலி தாழ்ச்சியாக இருக்கும், உண்மையான தாழ்ச்சியாக கூட இருக்காது. ஆண்டவர் அப்படிப்பட்டவரும் கிடையாது. இது கடவுளுடைய சித்தம் இல்லை என்பதை அவர் உணர்ந்திருந்ததுனால, அரசராக இருப்பதல்ல, மாறாக சிலுவையில் இறப்பது தான் கடவுளுடைய சித்தம் என்பதை உணர்ந்ததுனால அவர் அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போய்ட்றார். இதே காரணம் தான், கடவுளுடைய சித்தம் இது என்பதை உணர்ந்ததுனால தான் கமாலியல் முதல் வாசகத்தில் அவர் ஒரு கேள்வி எழுப்புறார். ஒருவேளை இது கடவுளுடைய சித்தமாக இருக்கலாம், அதனால் இவங்களை ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனால் சீடர்கள் இது உண்மையாகவே கடவுளுடைய சித்தம் என்பதை உணர்ந்திருந்தார்கள். அதனால தான் அவ்வளோ கஷ்டத்தையும் ஏற்றுக்கொண்டு அதை சந்தித்தார்கள். அவங்க சாட்டியால் அடிக்கப்படுவதை கூட ஒரு பெருமையாக பாவிச்சாங்க. ஏன்னா இது கடவுளுடைய சித்தம் அப்படின்றத உணர்ந்திருந்தார்கள். ஓடி போல அவங்க. அதே போல் நாமும் கூட கடவுளுடைய சித்தமாக இருந்தால் அதில் எத்துணை கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து ஓடி ஒழியாமல் அவற்றை சந்திக்கவும், அதே சமயத்தில் கடவுளுடைய சித்தமில்லாத பட்சத்தில் எந்த கௌரவத்தையும் எந்த பதவியும் நாடி செல்லாமலும் இருக்க வரன் வேண்டிக் கொள்வோம். இதுதான் இதைவிட சகாயத்த அன்னை நமக்கு கற்பிக்கும் ஆன்மீகமும் கூட. நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுக்கும் சிலுவைகளை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு ஓடி ஒழியாமலும், அதே சமயத்தில் போலி சிலுவைகளை நாமாக சென்று பேராசையின் நிமித்தமும் நாடாமலும் சேகரித்து கொள்ளாமலும் இருப்பது தான் அன்னை மரியாள் இறைவிழா சகாயத்தாய் நமக்கு கற்பிக்கும் பாடம். இந்த பாடத்தை வாழ்வாக்க இந்த நாளில் வரன் வேண்டிக் கொள்வோம். அன்பு தந்தை இறைவா, நீர் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு கொடுக்கும் சிலுவைகளை, சித்தப்படி வரும் சிலுவைகளை கண்டு அஞ்சாமல் அவற்றை சுமக்கவும், அதே சமயத்தில் எங்களுடைய பேராசையின் நிமித்தம் போலி சிலுவைகளை சேகரித்து கொள்ளாமலும் இருக்க எங்களுக்கு அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக இடம் மன்றாடுகின்றோம் தந்தையே. ஆமென்.